Hello friends, welcome to our channel Knowledge Junction. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு moral story பார்க்க போகிறோம். இது ஒரு poem formatல எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த poemோட டைட்டில் Matilda, author Hilaire Belloc. author introduction பார்ப்போம். Hilaire Belloc 27 ஜூலை 1870 ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு. 16th ஜூலை 1953 யுனைடெட் கிங்டமில் இறந்திருக்காரு. இவர் போயட், ஹிஸ்டரியன், எஸ்ஏயிஸ்ட், ஃப்ரான்கோ இங்கிலீஷ் ரைட்டர். இவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் எஜுகேட் ஆகிருக்காரு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கூட. நிறைய ஜானர்ஸில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இவர் எழுதியிருக்காரு. வாங்க அபவுட் poem பார்ப்போம். இந்த poemோட ஜானர் ஸ்டோரிஸ். தீம் வேல்யூ ஆஃப் ட்ரூத். ரிட்டன் இன் இயர்லி 1900s as a part collection of stories. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்லேருந்து வெளிவந்த ஒரு ஸ்டோரி இது. இந்த போயமில் மொத்தம் 49 லைன்ஸ் இருக்குது. இந்த போயம் எதை பற்றி சொல்லுதுன்னா, மெட்டில்டா அண்ட் ஹர் லைஃப் அண்ட் ஹர் லை. மெட்டில்டாவோட வாழ்க்கையும் அவளோட பொய்யையும் பற்றி சொல்லுது. இந்த ஸ்டோரியில் மொத்தம் 2 கேரக்டர், மெட்டில்டா அண்ட் ஹர் ஆண்ட், அதாவது அவங்களோட அத்தை. மெட்டில்டா அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேர். அவள் ஒரு லிட்டில் கேர்ள். அவளுக்கு எப்பயுமே பொய் சொல்கிற பழக்கம் இருக்குது. எதுக்கு எடுத்தாலுமே பொய் சொல்லிகிட்டு இருப்பா. பொய் சொல்லி மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாள். அவங்க ஆண்ட் இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. திட்டியும் பார்த்துட்டாங்க, பாசமாகவும் சொல்லிட்டாங்க. அவள் மாறுற மாதிரி தெரியல. அவளுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, லிட்டில் லயர். ஒரு பெட் நேம் மாதிரி லிட்டில் லயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த லிட்டில் லயர், அதாவது மெட்டில்டா வீட்டில் தனியாக இருக்கா. அவங்க ஆண்ட் கூட தான் இருக்கா. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆண்ட் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவள் சின்ன பொண்ணில் ஏதாவது விளாடணுன்னு நினைக்கிறா. ஆனால் ரொம்ப போர் அடிக்குது. அதனால் என்ன பண்ணா, அவங்க ஆண்ட்டுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக மூவ் ஆகி அங்கே இருக்க ஒரு டெலிஃபோன் எடுத்துகிட்டு ஃபயர் பிரிகேட், லண்டனில் இருக்க ஃபயர் பிரிகேடுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா. அதாவது ஃபயர் சர்வீஸ் பண்ணுறவங்க இன்ஃபார்ம் பண்ணுறா. என்ன இன்ஃபார்ம் பண்ணுறான்னா, எங்கள் வீட்டில் ஃபயர் பிடிச்சிருச்சு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் கால் கொடுத்துட்றா. அவங்களும் அதை நம்பிட்டு ரொம்ப, ஏன்னா லண்டனில் இருக்க எல்லா வீடுமே பெருசாக தான் இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க எல்லா ஃபயர் ஸ்டேஷன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கடைச்சிட்டு எங்கே ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆண்ட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் புரியுது, இது நம்ம மெட்டில்டா பார்த்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ அந்த ஃபயர் சர்வீஸ் மேனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஃபயர்லாம் பிடிக்கல, இந்த பொண்ணு தான் கொஞ்சம் பொய் சொல்லிட்டா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப திட்டுறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ வேலையை விட்டு வந்திருப்பாங்கள்ல. திட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு விட்டுடுறா. அவங்களும் இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே கிளம்பிட்டாங்க. உடனே ஆண்ட்டுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன் இப்படிலாம் பண்ண மெட்டில்டா, இதெல்லாம் தப்பு, நீ வர வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க, உன் பொய்க்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ அந்த பொய் சொல்கிறனால அந்த ஃபயர் பிரிகேடுக்கும் டைம் வேஸ்ட்டு, அந்த ஆண்ட்டோட வீட்லேயும் மணி வேஸ்ட்டு. ஏன்னா எல்லா பொருளையும் அவங்க களைச்சி விட்டு உடச்சி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா பதட்டத்தில் அப்படி தானே பண்ணுவாங்க, ஃபயர் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ மணியும் வேஸ்ட்டு, அவங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு. ஒரு சொன்ன சின்ன பொய்க்காக எவ்வளோ பெரிய லாஸ் பாருங்கள். அதுக்காக பனிஷ்மெண்ட்காக ஒரு நாள் ஆண்ட் இவளை ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுனில் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீ வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அடைஞ்சிரு, உன்னை வெளியே விட்டால் நீ நிறைய போய் சொல்லி ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருன்னு சொல்லிடுறாங்க. அவளும் சும்மா உட்காந்துருக்கா. ஆக்சிடெண்ட்டாக என்ன ஆகுது, அந்நேரம் பார்த்து ஆண்ட் வேற இல்லை, வெளியே போயிருக்காங்க. இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கரெக்டாக அவள் வீட்டில் நிஜமாலே ஃபயர் பிடிச்சிருது. அவள் கத்துறா, ரொம்ப கத்துறா, காப்பாற்றுங்கன்னு. அந்த ரோட்டில் போகிறவங்களாம், இந்த பொண்ணு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு இருப்பா, நம்மளை ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இவள் பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சும்மா கேஷுவலாக க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இவள் சும்மா கத்துவா, பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறாங்க. ஃபயர் பிரிகேடுக்கு கால் பண்ணுறா. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி கால் பண்ணி ஃபேக் கால் பண்ணியிருக்காளே, அவங்க மறுபடியும் ஏன் நம்புவாங்க, சும்மா எங்கள் வேலையை கெடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு வச்சிடுறாங்க. இப்போது ஆண்ட்டு திரும்பி பார்க்குறப்ப மெட்டில்டா இல்லை, அவளோட சாம்பல் தான் இருக்குது. ஸோ இதான் கதை, எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கலான்னா, அவளோட சின்ன பொய் கூட இப்போ நினச்சிருந்தா அவள் உண்மையாக இருந்திருந்தா கண்டிப்பாக ஃபயர் பிரிகேடும் வந்திருப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க யாராவது நினச்சா காப்பாற்றிருப்பாங்க. இவள் பொய் சொல்லுவா அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே இவளுக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஸோ பாஸ்டில் சொன்ன பொய் அவளோட ப்ரெசண்ட்டை
ஸ்பாயில் பண்ணிடுச்சு, அவளுக்கு ஃப்யூச்சரே இல்லாமையும் ஆக்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு நம்ம பொய் வந்து நம்மளுக்கே ஆபத்தாகலாம், அது மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் ஆயிருக்கு. இது அந்த காலத்தில் எழுதின ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ பொய் என்றைக்குமே சொல்லக்கூடாது. உண்மையோட வேல்யூவை வந்து இந்த ஸ்டோரி மூலயமா நம்மளுக்கு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போயமோட மெயின் தீமும் அதுவாக தான் இருந்திருக்கு. ஹர் லைஸ் லீட் டு ஹர் ஓன் டெத். அவளோட பொய்யே அவளை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை எண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு மாரல் ஸ்டோரி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். இந்த ஸ்டோரிக்கு தேவையான நோட்ஸ்லாம் டெலகிராம் சேனலில் இருக்குது. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.